கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்ட காரியத்தை தீர்க்க தரிசனம் அதில் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய மீறுதல்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம மீறி நடந்த காரியங்கள்லாம் எப்படி அவர் மாற்ற போகிறாரான்னா, மேகத்தை போல். இதில் மூடு பனியை தான் அப்படி மேகம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பனி காலையில் இருந்துச்சுன்னா அந்த பனி சூரிய வெளிச்சத்தை பார்த்தோன்னே காணாமல் போயிடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சூரியன் போல வெளிச்சமான அந்த வெளிச்சத்தின் ஒளி நம்ம கூட, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்ம மேலே படும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த மீறுதல்கள் மூடுபனி போல மறைந்து போயிருமா. அதே போல் உன் பாவங்களை கார்மிகத்தை போலவும். கார்மிகத்துக்கு பாவத்தை ஒப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நம்முடைய பாவங்கள் அழுக்கானது, ஒரு அருவருப்பானது. அப்போ அது கரும் புகை போல, கருமையான அந்த மேகம் போல இருக்குது. அதை கூட அந்த சூரிய வெளிச்சம் அந்த கார்மேகம் கூட களைந்து போயிடும். அப்படிப்பட்ட வெளிச்சமான தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டு கொண்டார். அவர் இரத்தத்தை விலையாய் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொண்டார். அதனால தான் நீ என்னிடத்தில் திரும்புன்னு சொல்கிறாங்க. நம்ம திரும்பணும்னா நம்முடைய மனதை அவரை நோக்கி திருப்பணும். அவர் தான் நம்முடைய பாவங்களை நீக்கினார்ன்னுட்டு நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய இருதயத்தை அவரை நோக்கி நம்ம திருப்பும்போது நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மறையப்படும். அதே போல் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதியின் சால்வைகளால் நம்ம போற்றப்படுவர்களாக இருப்போம். அதனால தான் அந்த மீட்பு நம்மளுக்கு வேணும்னா அவரை நோக்கி நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 6:20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படிப்பட்ட மீட்பை நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்முடைய பாவத்தை அப்படியே ஒரு கருமேகத்தை போல மறைய வைக்கிறதுக்கும், அதே போல் மூடு பனியை போல மறைய வைக்கிறதுக்கும் கர்த்தர் செய்யும்போது நாம் அவரை துதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களை உங்களுடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டிருந்த அந்த விலையேற பெற்ற இரத்தத்துக்காக நாங்கள் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக உண்மை துதிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் என்று விழுகிறேன் பிதாவே, ஆமீன்.